இருந்தும் நீங்கள் அரசியல் கட்சிகள் பின்னால் கொச்சு கழுவி பிழைப்பு நடத்துகின்ற ஒரு பிழைப்பாய் அவன் போடுறது பிச்சைய வாங்கி 4 சீட் 5 சீட்னா அதுக்கு அவன் தொப்பி போட்டு கஞ்சி குடிச்சவனே சமுதாயத்துக்கு செய்கிறார். என்ன சமூகமே எதை சாதித்து விட்டீர்கள்? எதை சாதித்து விட்டீர்கள்? உங்க வீட்டுக்கு கக்கூசில்லை என்று சொல்லுகிறார் ஒரு பாலசுப்ரமணியம். உங்கள் நத்தத்தில பெண்கள் முஸ்லிம் பெண்கள் இருக்கிற இடத்துல என்ன சாதித்தீர்கள் சொல்லுங்க. உங்களுடைய ஜீவாதார உரிமை, உங்களுடைய வாக்குரிமை எவ்வளவு மதிப்புள்ளது என்பதை உணராத எருமை மாட்டு மக்களாக நீங்கள் வாழ்ந்து ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் நீங்கள் போய் நிலைமை என்ன ஆனது சகோதரர்களே? உங்களால் சுய உணர்வோடு எழுந்து நிற்க முடியவில்லை, சுய மரியாதையோடு நடக்க முடியவில்லை. 10 பேருக்கு சொந்தமில்லாத ராமகோபாலனுக்கு இருக்கிற மரியாதை இஸ்லாமிய சமூகமே உங்களுக்கு இருந்ததா? சிந்தித்து பார்த்தீர்களா? நீங்கள் சட்டி கேட்க நாதி இல்லாமல் போனோம். என்னை போன்றோர் தலையெடுத்துத்தான் உங்கள் சுயமரியாதையை நிலைநாட்டி காட்ட வேண்டும். இந்த மண்ணிலே ஆள சமதகுதி உடையவர்கள் நாம். நம்முடைய பாகம், நாம் ஆண்ட மண், நாம் வாழ்ந்த மண், நம்மை தாழ்த்தி விட்டார்கள். அந்த தலையெழுத்திலிருந்து மாற்றி எடுக்க வேண்டும் என்று என்னை போன்றவர்கள் உணர்வெடுத்து என்னை அர்ப்பணித்து சுமார் 30 ஆண்டு காலம் உங்களுக்காக கத்தி ஓய்ந்து விட்டேன். 30 ஆண்டுகளில் எத்தனை அடக்குமுறைகள், எத்தனை கொடுமைகள், நான் சுமந்த சிலுவைகள் எத்தனை சிந்தித்து பார்த்தீர்களா? வெடிஞ்சா பள்ளி பாபா கைது, வெடிஞ்சா ரிலீஸ், எதுக்கு கைது செய்யறான் அவனுக்கு தெரியாது, ஏன் வழி வரேன் எனக்கு தெரியாது. எத்தனை வழக்கு எங்கெங்க நடக்குதுன்னு தெரியாமல் இருந்தும் எங்களை போன்றவர்கள் அர்ப்பணித்து உங்களுக்கு விழிப்புணர்வை ஊட்டினோம். அதை கூட தக்க வைத்துக் கொள்ள தெரியாத மக்களாக இருந்து விட்டீர்கள்.